ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அதில் உள்ள பிரண்டை கொஞ்சம் கிடச்சிச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா பிரண்டை மாடியில் பறிச்சிட்டு வந்தேன். மல்லிகைப்பூ செடி கவாத்து பண்ணலான்னு சொல்லிட்டு 2 தொட்டியில் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தேன். அதில் ஃபுல்லாக மண்டி கிடந்துச்சு அப்படியே நிறையா. சரி, இதை பறிச்சிட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் இந்த காம்பை மட்டும்தான், இந்த தண்டு பகுதியை மட்டும்தான் நம்ம சமைக்கிறோம். இந்த இலையுமே சமைக்கலாம். இப்போ நான் அப்படி தான் செய்ய போகிறேன். நல்ல இலம் தண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. இப்போ இதை வச்சுட்டு பிரண்டை குழம்பு பண்ண போகிறேன். பிஞ்சு கத்திரிக்காய், பிஞ்சு முருங்கைக்காய் போட்டு மருந்து குழம்பு வைக்கிறது மாதிரி வைக்க போகிறேன். இதை அது பாட்டுக்கு துளுத்துக்கிட்டே கிடக்கும். நம்ம கிள்ள அது எதுவுமே வேணாம், வெறும் தண்ணி மட்டும் ஊற்றினாலே போதும். பிரண்டையை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நல்லது. கை கண்டா மருந்து உங்களுக்கு பிரண்டைங்கிறது, முட்டி வலியை பொறுத்த வரைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு குழம்பு வீடியோ. இன்றைக்கி என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரண்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மாடியிலேருந்து பறித்து பிரண்டை கொண்டு வந்திருக்கேன். பிரண்டை இந்த பிரண்டை தான் வஜ்ரவல்லிம்பாங்க. அவ்வளோ முட்டு வலிக்கு, இடுப்பு வலிக்கெல்லாம், எலும்புங்களுக்கெல்லாம் அவ்வளோ முக்கியமானது. இது நிறையா வீடியோவும் போட்டாச்சு, நிறையா சொல்லிட்டேன். எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் பெரும்பாலும். இப்போ இந்த இலையும் போட்டிருக்கேன். ஏன் இலை போட்டிங்கன்னு கேட்பீங்க. இலையும் போடலாம், அதனால தான் போட்டிருக்கேன். ஏன்னா பிரண்டை இலை பிரண்டைன்னு ஒன்று இருக்குது. வெறும் இலை தான் அது பிரண்டை. அதிலே பிரண்டை வகையில் உருட்டு பிரண்டை இது மாதிரி உள்ளது நிறையா இருக்குது. அதனால் இப்போ அந்த இலையுமே நல்லா பிஞ்சு இலை மாடியிலேருந்து பிச்சதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால பிரண்டையும் அதோட இலையுமே போட்டு இன்றைக்கி சூப்பராக நல்லா மருந்து குழம்பு மாதிரி, தேன் மாதிரி குழம்பு வைக்க போகிறேன். இப்போது தண்ணியில் போட்டு அலசிட்டு இதை நல்லா வதக்கணும். இந்த கலர் மாறினா தான் அரிக்காது. செய்ய தெரியாமல் சில பேர் துவையல் அரைச்சிட்டு செய்ய தெரியலன்றாங்க. என்னட்டே செஞ்சு பக்கத்தில் இருக்கவங்களாம் சில பேர் நீங்களே கொஞ்சம் அரைச்சி கொடுத்துருங்களேன் எனக்கு கொஞ்சம் அப்படிம்பாங்க. அவங்க மாடியில் இருக்கும், அவங்க வீட்டில் இருக்கும், அதை பறிச்சுட்டு என்கிட்ட கொடுத்து எனக்கு கொஞ்சம் அரைச்சி கொடுமா அப்படிம்பாங்க பெரியவங்களாம் பார்த்தா. ஒரு சில பேர்லாம் அது மாதிரி அரைக்க தெரியாமல் அரைக்கிறது தான். அதே மாதிரி கையில் கட் பண்ணும்போது இந்த ஓரமெல்லாம் கட் பண்ணி எடுக்கும்போது எண்ணெய் கையில் 2 கையிலையும் ஏதாவது ஒரு எண்ணெயை தடவிக்கிட்டு கட் பண்ணிங்கன்னா அரிக்கவும் செய்யாது. நல்லா வதக்கி இந்த கலர் க்ரீன் கலர் மாதிரி ப்ரௌன் கலராக வரும். அந்த அளவுக்கு வதக்கணும். வதக்கினா தான் துவையலாக இருந்தாலும் குழம்பாக இருந்தாலும் கெட்டும் போகாது, நாக்கு அரிக்காது, கையும் அரிக்காது. ஓகே, இப்போ பிரண்டை இருக்குது ரெடியாக. அடுத்தது பார்த்திங்கனாக்கா கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காய். இதை வெறும் மருந்து குழம்பு மாதிரி காய்ங்களே போடாமலும் செஞ்சு வச்சுக்கலாம். இந்த குழம்பை செஞ்சுட்டு 4-5 நாள் 1 வாரம் வரைக்கும் கூட வச்சும் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லா கெட்டு போகாமல் நல்லெண்ணெய் விட்டு செஞ்சோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நான் எப்பயுமே பெரும்பாலும் கொஞ்சம் நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு பழகிட்டேன். அது நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ஊறிட்டு இருக்கும். அதனால் குட்டி குட்டியாக விரல் பெருசுக்கு இருக்கிற கத்திரிக்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் போல். அடுத்தது பார்த்திங்கனாக்கா புளி, ஒரு பெரிய லெமன் சைஸுன்னு சொல்லலாம். நல்லா இவ்வளோவுக்கு எடுத்துருக்கேன். எவ்வளோ பேர் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க. புளியை போட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி. இது முருங்கைக்காய் கதையை கேட்டிங்கன்னா எனக்கே அப்படியே நெஞ்சே அடைச்சிருச்சு. எனக்கு இந்த முருங்கைக்காய் 50 ரூபான்னு வாங்கிட்டு வந்திருக்கான் எங்கள் பையன். இது பறித்து முந்தானத்து பறிச்சது, கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வச்சுருவோன்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக இருக்கிற இந்த மாதிரி பிஞ்சு விரல் பறிச்சு இருக்கிற கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காயும் ஒரே ஒரு முருங்கைக்காய் நல்லதாக பார்த்து வாங்கிட்டு வானா. 1 மணி நேரம் வரைக்கும் போனவொன்னே ஆளையே காணும். எங்கன்னு பார்த்தாக்கா முருங்கைக்காய் தேடிக்கிட்டே போயிருந்துருக்கான். எல்லா இடத்துலையும் முருங்கைக்காய் விலை கூடணுன்னா யாரும் வாங்குறதில்ல போல் கடைங்களில். ஒரே ஒரு கடையில் போய் இருந்திருக்கும் போல், போய் எங்கேயோ தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டான். இந்த கதையெல்லாம் சொன்னோன்னா எவ்வளோன்னு கேட்குறேன். 50 ரூபான்னா. என் வாழ்நாளில் ஒரு முருங்கைக்காய் 50 ரூபா வாங்கி நான் சாப்பிட்டதில்ல. நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள். தேவையில்லாதது தான் அது. அதான் சொன்னேன், தம்பி இனிமேல் அப்படிலாம் வாங்காத, அங்கேயே இருந்துகிட்டே ஃபோன் பண்ணி இவ்வளோ விலை விற்கிது வாங்கவா வேணாமான்னு. ஏன்னா சீசன் டைம் முருங்கைக்காயெல்லாம் சீசன் வந்துருச்சுன்னா 5 ரூபாய்க்கெல்லாம் விற்கும் நிறைய முருங்கைக்காயெல்லாம். அந்த மாதிரி டைமில் செஞ்சுட்டா போகுது. பிரண்டை தான் எப்பயுமே இருக்கும் மாடியில். அதனால் சத்தம் தான் போட்டேன் பையனை, ஏன் தம்பி 50 ரூபா கொடுத்து ஒரு முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் சொன்னேங்கிறதுக்காக வேண்டி தேடி போய் வண்டி எடுத்துகிட்டு போய் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கான் பாருங்க அந்த முருங்கைக்காய். மனசே வரல எனக்கு. 50 ரூபான்னு அப்படியே ஸ்டென்னாகி நின்றுட்டேன் நானே. சரி ஓகே, வாங்கிட்டு வந்தாச்சு, கொண்டே ரிட்டன் கொடுக்கவும் முடியாது, இருக்கட்டும் வச்சுருவோம், உனக்கு குழம்பு வைக்கணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா தக்காளி எடுத்திருக்கேன். பூண்டு தாளிக்கிறதுக்கு வெந்தயமும் கடுகும் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இது அரைக்கிறதுக்கு மிளகு, ஜீரகம், பூண்டு எடுத்துருக்கேன். கொஞ்சம் போல் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். கொஞ்சம் போல் இஞ்சி எடுத்துருக்கேன். இந்த இஞ்சியை தோலை சீவிட்டு பொடியாக குட்டியாக கட் பண்ணிவிட்டு
இது வதக்கும்போது அது கூட சேர்த்து இதையும் வதக்கிடுவேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மருந்து குழம்பு மாதிரி தான் இருக்கும். செமையாக இருக்கும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வாரத்தில் ஒரு நாளோ 10 நாளைக்கு ஒரு தரமோ நீங்கள் இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க. இல்லையா செஞ்சு வச்சுக்கிட்டு 2-3 நாளைக்கு மாதத்தில் ஒரு 2 வாட்டி சாப்பிட்ற மாதிரி, 2 நாள் 3 நாள் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சோண்டு இவ்வளோண்டு போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு அப்பளம் பொரித்து வச்சு சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்கேன், எல்லாம் கலந்து அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். நல்லெண்ணெய் எங்கே நல்லெண்ணெய் காணும். இதுக்கு மெயினாக நல்லெண்ணெய் தான் வேணும். நல்லெண்ணெயில் தாளித்தா தான் நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மேலே எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு தாராளமாக வைங்க, குழம்பும் கெட்டு போகாது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இல்லை நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சும்மா 1 ஸ்பூன் போல் வதக்கிறதுக்கு. நல்லா 2 தண்ணி விட்டு அலசிக்கிங்க நல்லா, ஏன்னா தூசி ஈசி படிஞ்சிருக்கும். அப்படியே இலையும் போடலாம், இலை போடணுமான்னு கேட்காதீங்க, போடலாம் தாராளமாக. துவையல் அரைக்கிறதுக்கும் நான் ஒரு தரம் வெறும் பிரண்டை இலையை மட்டும் வச்சு துவையல் அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள், செமையாக இருக்கும். எப்படி பிரண்டை துவையல் அரைக்கிறோமோ அதே மாதிரியே பிரண்டையோட இலையும் வச்சு துவையல் அரைக்கலாம். வேஸ்ட் பண்ணாதீங்க, பறித்து கீழே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கணும். இவ்வளவு போட்டுங்க போதும், ஒரு கை அளவுக்கு போடுங்க போதும். அதுவே 4-5 பேர் சாப்பிட்லாம். இப்போ இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் போட்டுக்கலாம். தோலை சீவிட்டு பொடியாக கட் பண்ண இஞ்சியும் போட்டுக்கலாம். ஏன்னா இஞ்சியும் நல்லா வறுபடணும். அதனால் பச்சையாக போட்டிங்கன்னா அந்த குருமா குழம்பு நான்வெஜ் ஸ்மெல் மாதிரி வந்துடும். அதனால் எப்பயுமே இஞ்சியும் நல்லா வதக்கிடணும். நல்லா சுருளை வதக்கிட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு மனம் இருக்கும், டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பச்சை இஞ்சியை போட்டு செய்கிறது அது ஒரு ஸ்மெல்லு வரும் உங்களுக்கு, நான்வெஜ்ஜோட ஸ்மெல்லு வரும். இந்த இஞ்சியை வந்து நல்லா எண்ணெயிலையோ அல்லது வெறும் சட்டிலையோ போட்டு பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி பாருங்கள், நல்லாயிருக்கும், மனம் நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி யாரும் போட மாட்டாங்க பெரும்பாலும் இஞ்சி, நான் போட்டு தான் வைப்பேன். ஏன்னா செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. வயிறு உப்புசம், செரிக்காமல் இருக்கிறது, நெஞ்சை கறிக்கிறது எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது பாருங்கள். முட்டி வலிக்கு மட்டும் கிடையாது. நல்லா கலர் மாறுற வரைக்கும் இந்த இஞ்சியும் இந்த பிரண்டை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு காமிக்கிறேன். வதங்குற நேரத்தில் கத்திரிக்காய் முருங்கைக்காயை கட் பண்ணியாச்சு. 50 ரூபா முருங்கைக்காய் கட் பண்ணியாச்சு. முழுசாகவே போட்டிருக்கேன் பாருங்கள். லேசாக அப்படி கீறிட்டு பூச்சி இல்லாமல் செக் பண்ணிவிட்டு அப்படியே முழுசாக போட்டுங்க. அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கும் அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் பிஞ்சாக கிடைக்கலனாக்கா சும்மா வெறுமனையே வைங்க, மருந்து குழம்பு. அது வதங்குற நேரத்தில் தக்காளியை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். புளியெல்லாம் கரைச்சி வச்சுக்கிட்டோம்னாக்கா டக்குன்னு தாளித்து விட்டுடலாம். நல்லா அதுவும் விறகடுப்புலலாம் செஞ்சிங்கன்னா செமையாக இருக்கும். அந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் மண் சட்டி வச்சு விறகடுப்பில் செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும். இந்த குழம்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஊர் பக்கம்லாம் அப்படி தான் வைப்பாங்க. தக்காளியும் கட் பண்ணியாச்சு, கலரும் மாறிடுச்சு, கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சியும் வதங்கிடுச்சு, பிரண்டையும் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு பிடிச்சபடி போல் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அது கூடவே சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சிட வேண்டியதான். மாறின பிறகு இந்த அளவுக்கு நீங்கள் பிரண்டைய கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் வதக்கினா தான் நாக்கு அரிக்காது, கையும் அரிக்காது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். அப்படியே நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 முழு பூண்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பிரண்டை கருவேப்பிலையும் எல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ குழம்ப தாளிச்சிக்க வேண்டியது தான். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா ஒரு 4-5 ஸ்பூன் தாராளமாக விடுங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. வெந்தயமும் கடுகும் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வருது. இந்த டைமில் பூண்டும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு வதக்கணும்னா அந்த தக்காளி வந்து நல்லா வெந்து குழஞ்சி வரும். அதுக்கு தான் மூடி போட்டதுனால பாருங்கள், சீக்கிரமாக
நல்லா வெந்து குழஞ்சிடுச்சு தக்காளி. இப்போ இந்த பிஞ்சு கத்திரிக்காயெல்லாம் அதில் போட்டுடலாம். குட்டி குட்டியாக இருக்கிறதுனால முழுசு முழுசாக போட்டிருக்கேன் அப்படியே கீறிட்டு. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ கத்திரிக்காயும் போட்டு அதை நல்லா வதக்கியாச்சு. குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதையுமே நல்லா எண்ணெயில் அப்படியே வதக்கி விட்டுறலாம். எண்ணெய் பத்தலைன்னா கூட கொஞ்சம் கூட குறைச்சி ஊற்றிக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அதே மசாலாவில் இந்த அரைச்சி வச்சுருக்க பிரண்டையும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடுறேன். ஏன்னா அந்த புளிப்பு காரம்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி. அது வந்து ஸ்வீட் தெரியாது அந்த அளவுக்கு. சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ், சின்ன அரை நெல்லிக்காய் சைஸ் போடலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிடலாம். அப்படியே முருங்கைக்காயும் போட்டுக்கலாம். 50 ரூபாய் முருங்கைக்காய். ரொம்ப தண்ணியாக விடன்னு வைக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் வைக்கக்கூடாது. ஏன்னா காயெல்லாம் வெந்து வரத்துக்குள்ளே ரொம்ப சுண்டி வந்துடும். அப்படியே மூடி போட்டு விட்டுறலாம். இப்போ பிரண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா திக்காகவும் வந்துடுச்சு உங்களுக்கு குழம்பு. தேன் மாதிரி இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு, அப்படியே தலைன்னு. இப்போ பார்த்திங்கன்னாக்கா வயிறு உப்புசம், ஒரு மாதிரி ஜீரணமாகாமல் வயிறு ஒப்பிக்கிட்டு இருக்கும், செரிமானமாகாமல் இருக்கும், எல்லாத்துக்குமே நல்லது பாருங்கள். அது முட்டி வலிக்குன்னு கிடையாது, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. வாயு தொல்லை இருக்கும் சில பேர்த்துக்கு, அதுக்கும் சாப்பிட்லாம். இப்போ பிரண்டை குழம்பு சூப்பராக அப்படியே தேன் மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். முட்டி வலி, எலும்பு தேய்மானம், வயிறு உப்புசம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே சாப்பிட்லாம். நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெயெல்லாம் நல்லெண்ணெய் வந்து நல்லா தாராளமாக சேர்க்கலாம். பச்சை எண்ணெயை நல்லா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். இப்போ சூடாக சாதம் வடிச்சிட்டு இப்போ போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். சுட பிரண்டை குழம்பும் ரெடி, அவரைக்காய் பொரியலும் சாதமும் ஆவி பறக்க ரெடி. உருளைக்கிழங்கு பொடி மாஸ் அந்த மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ பிரண்டை குழம்பை போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா பிஞ்சு கத்திரிக்காய், பிஞ்சு முருங்கைக்காய், கொஞ்சமாக விட்டுக்குங்க. ஆனால் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக போட்டாலே போதும். அதிலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ சுட அப்படியே கொஞ்சம் அப்பளம் வச்சுட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். எங்கள் ஊரில் வைக்கிற திருக்க கருவாட்டு குழம்பு மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. அது டேஸ்ட்டு பக்குவம் சேர்த்தது எல்லாமே சேர்த்து பிரண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. பாய். நான் போய்ட்டு சாப்பிட போகிறேன் சுட சுட.